ஓகே guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the magic keyboard with the numeric keypad. ஆப்பிளோட மேஜிக் கீபோர்டு நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். ஏன்னா இந்த கீபோர்டு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Logitech G613 யூஸ் பண்ண ஷார்ட்கட்ஸ் சரி எனக்கு வேலை செய்ய மாட்டுது. ஸோ ஐ வாண்ட் டு லேர்ன் மோர் ஷார்ட்கட்ஸ் ஆன் மேக் ecosystem. ஃபைனல் கட் ப்ரோலையும் இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் எனக்கு இந்த கீபோர்ட் சரியாக வரும். ஸோ இதை நான் இன்றைக்கி வாங்கியிருக்கேன். இது நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதில் கனெக்ட் பண்ணிட்டு இதோட ஸ்பேக்ஸ் பற்றி இதே மாதிரி என்னென்ன கீபோர்ட் இருக்குது ஆப்பிளோட அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். ஓகே guys, ஸோ நீங்கள் முதல் இந்த பிளாஸ்டிக் மேலே ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. இந்த பிளாஸ்டிக் முதல்ல பிரிச்சுட்டு நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். இதை பிரிக்கிறது அப்படின்னு ஒரு வழியை பிரிச்சாச்சு. ஓகே, looks so nice. இதை ஒரு சைட் மாதிரி எடுத்து வச்சுருவோம். ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ் இன்றைக்குமே வந்து வெள்ளை. ஆனால் நான் கருப்பு கலர் தேடினேன், எனக்கு கருப்பு கலர் கிடைக்கல. ஸோ வெள்ளையை எடுத்து பரவாயில்ல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ காய்ஸ், இது வந்து ஒயர்லெஸ் காய்ஸ். இது பாருங்கள், நீங்கள் வந்து இது கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணுவீங்க. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இதெல்லாம் வந்து அலுமினியம் பாருங்கள். பின்னால் வந்து ஆப்பிள் லோகோ பிளாஸ்டிக் பிடிச்சிருவோம். லைட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். லைட்டாக இருக்குது. பின்னால் வந்து இந்த ரப்பர் பேடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்லைட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம டைப் பண்ணும்போது. எப்பயும் போல் ஆப்பிள் கொடுக்குற மாதிரி இந்த கேபிள், அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்டேஷன். நினைக்கிறேன் இந்த கீபோர்டுக்கு வந்து ஆப்பிள் ஸ்டிக்கர்ஸ் கொடுக்கல. ஒன்லி சம் செலக்டட் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டிக்கர் கிடைக்கும். ஸோ இதை எடுத்து ஒரு சைட் வச்சுருவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் அந்த கீபோர்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் வந்து அலுமினியம் கைஸ். இதெல்லாம் வந்து அலுமினியம். இதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பட்டனு, இதோட ரைட் பின் கனெக்ஷனு, கேபிள் கனெக்ஷனு. நல்லா தான் இருக்குது டைப் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், இதோட ஸ்பேக்ஸ் பற்றிலாம் நான் சொல்கிறேன். நான் அதை ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ இது முதல்ல நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன் என்னோட மேக் மினியில். அதுக்கு முன்னாடி நான் என்னோட ப்ரீவியஸ் கீபோர்டை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அங்கே பார்க்கலாம் எப்படின்னு. ஸோ நான் முதல் ப்ளூடூத். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கைஸ், தான் என்னோட ப்ரீவியஸ் கீபோர்டு. ஸோ இதை நான் முதல்ல டிஸ்கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள் 50% தான் பேட்டரி இருக்குது. ஸோ இந்த பேட்டரி வந்து நான் வந்து பேட்டரி போடணும் அது உள்ள. இது வந்து ரீசார்ஜ் கிடையாது. பேட்டரி முடிஞ்சுன்னா அதோட தூக்கி வச்சுட்டு வேறு பேட்டரி போடணும் கைஸ். ஸோ டிஸ்கனெக்ட் திஸ் ஒன் ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ நான் அது முதல்ல இந்த கீபோர்ட்டை முதல்ல ஆன் பண்ணுறேன். பாருங்க, ஆன் பண்ணோடனே டக்குன்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ ஓகே கைஸ், ஸோ கனெக்ட் பண்ணிச்சு. சார்ஜ் பாருங்கள் 88% இருக்குது. மாடல் நேம் மேஜிக் கீபோர்ட் வித் நியூமரிக் கீபேட். கீபோர்ட் செட்டிங், forget this device எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்ம கேன்சல் பண்ணிட்டு அதோட நம்ம ஸ்டேட் கோ டு சஃபாரி. ஸோ
இந்த கீபோர்ட் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கீபோர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கீபோர்ட் தான் கைஸ். இது வந்து கீபோர்ட் தான் நியூமரிக் கீபேட். ஸோ இதோட ஓவர்வியூ ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா மேஜிக் கீபோர்ட் வித் நியூமரிக் கீபேட் ஃபியூச்சர் எக்ஸ்டெண்டட் லே அவுட். அதான் எக்ஸ்டெண்டட் லே அவுட். ஏன்னா நார்மலாக பாருங்கள், இது வந்து இன்னொரு கீபோர்ட். இது வந்து நார்மலாக இப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்டெண்டட் லே அவுட் வந்து இது, ஏன்னா இதில் வந்து நியூமரிக் கீபேட் இருக்கிறதுனால இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து நியூமரிக் கீபேட். இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலன்னா வெறும் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் நார்மலாக வந்து கீபோர்ட் பார்த்துருக்கேன். இந்த பெரிய கீபோர்ட் தான் பார்த்துருக்கேன். சின்ன கீபோர்டில் நான் பார்த்து எனக்கு பழக்கம் இல்லை. ஸோ பெரிய கீபோர்ட் பார்த்தா தான் அது ஒரு கீபோர்ட் பாய்க்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டாக்குமெண்ட் நேவிகேஷன், கண்ட்ரோல் ஃபார் குவிக் ஸ்க்ரோலிங், ஃபுல் சைஸ் ஏரோ கீஸ் ஃபார் கேமிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட தி சிசர் மெக்கானிசம் beneath each key allows for increased stability. டைப் பண்ணும்போது நல்லா ஸ்டேபிளாக டைப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. while optimized key travel and low profile provide a comfortable precise typing experience. பாருங்க, ப்ரிசைஸ் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறாங்க. ஸோ டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ப்ரிசைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தி நியூமரிக் கீபோர்ட் இஸ் a great spreadsheet finance application, built-in rechargeable battery, incredible long lasting, powering your keyboard for about a month of between charges. ஸோ யூசேஜ் பொறுத்து தாங்க. நீங்கள் வந்து அன்னடிக்கு யூஸ் பண்ணிங்கன்னா அதோட பேட்டரி சார்ஜ் நீங்கள் பார்த்துக்கலாம். நார்மலாக ஃபுல் சார்ஜ் பண்ணால் 1 மாதம் தாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அந்த கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட்டு உங்கள் ஃபோனுக்கு, ஐஃபோன் எல்லா ஃபோனுக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இதில் போட்டிருக்க மாடல் எல்லாமே நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக டைப் பண்ண போகிறோன்னா இந்த கீபோர்டு வச்சு நீங்கள் டைப் பண்ணலாம். ஏன்னா ப்ளூடூத் தான், ஒரு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணால் போதும், இந்த கீபோர்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து அதே மாதிரி ஐபேடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐபேட் பாருங்கள், இந்த ஐபேடுக்கு எல்லா ஐபேடுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதோட இந்த மேக் மாடல்ஸ், மேக்புக் ஏர், மேக்புக் ப்ரோ, மேக் மினி, மேக் ப்ரோ, ஐமேக், மேக் ப்ரோ எல்லாத்துக்கும், மேக் ஸ்டுடியோ எல்லாத்துக்கும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இதோட ஐபாட், கடைசியாக அந்த ஐபாட் கூட சப்போர்ட் பண்ணுது பாருங்கள், 7th ஜெனரேஷன் 6th ஜெனரேஷன் ஐபாட்டுக்கு. ஸோ அதோட காய்ஸ் இதுலேயே வந்து காய்ஸ் இன்னொரு 2-3 மாடல் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டச் ஐடி வச்சுது. ஸோ இது வந்து டச் ஐடி வச்சுது. இப்போ நார்மலாக டச் ஐடினா யாருக்கு சில பேருக்கு தெரியாது. டச் ஐடினா பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆப்பிள் வெளியாக்கின வந்து ஃபிங்கர் பிரிண்ட், உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஃபோனை வந்து அன்லாக் பண்ணுறது. ஸோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் சிஸ்டமை வந்து கீபோர்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் கீபோர்ட் வித் டச் ஐடி நியூமரிக் கீபேட். ஸோ இதே கீபோர்ட் தான், ஆனால் வந்து டச் ஐடி இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸு அதேமாதிரி சின்ன கீபோர்டு அதுலேயே வந்து டச் ஐடி இருக்குது, ஆனால் நியூமரிக் கீபேட் இல்லை. 2 கீபோர்டு இந்த மாதிரி அதில் வந்து டச் ஐடி இருக்குது. அதே மாதிரி டச் ஐடி இல்லாமல் இந்த மாதிரி 2 கீபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டச் ஐடி வேணுமா வேணாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு லாங்காக வேணுமா ஷார்ட்டாக வேணுமா நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஸோ நான் இப்போ டைப் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு அந்த ஃபீலு. ஸ்மூத்தாக இருக்குது. நல்லா தாங்க இருக்குது டைப் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அவ்வளோதாங்க கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோ. இஃப் யூ கைஸ் திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி லைக் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க கைஸ் இன்றைக்கி இந்த வீடியோ. ஸோ இந்த கீபோர்டு யாருக்காக யூஸ் பண்ணுறீங்களோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலில் போயிட்டு நான் இப்போ லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண வீடியோலாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. See you guys in the next video. Bye.